ஐயா ரமணாசிரமத்தில வந்து தமிழ் பாடல்கள் பாட வச்சது நம்ம சுவாமியோடைய முயற்சியால நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகள பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சுவாமி தெற்க வந்து அவரை ரொம்ப அதிகமாக ஈர்த்தது ஆரம்பத்தில் ரமண மகரிஷி. ரமண மகரிஷி வந்து சுவாமி நேரில் பார்த்துருக்கார். அவர் ரமண மகரிஷி அவரை ஆசீர்வதித்திருக்கார். நெகிழ்ந்து போயிருக்கார். ரமண மகரிஷியை பார்த்து சுவாமி அவர் நெகிழ்ந்து போயிருக்கார். அவருடைய ஒவ்வொரு ஒர்க்ஸையும் படிச்சிருக்கார். படிக்கிறது என்ன, தமிழ் எழுதப்பட்ட ஒர்க்கை பூரா என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஒரு ரமண சீடர் ஒருத்தர் இருந்தார். டி.கே. சுந்தரேசையர்னு பேர். அவர் வாத்தியார் வேலை பார்த்தாரு, அதனால் வாத்தியார்னு கூப்பிடுவாங்க அவரை. அவர் தான் சுவாமிக்கு வந்து ரமணருடைய அத்தனை ஒர்க்ஸையும், அச்சரமண மாலை, உள்ளவை 40, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சுவாமிக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய பொருளையும் விளக்கி எல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். அதனால் சுவாமிக்கு அந்த ரமண மகரிஷியினுடைய அந்த ஒர்க்ஸை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே ஆசிரமத்தில் வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பாடல்கள், ரமண மகரிஷியுடைய பாடல்களை பாடுறதுக்கு ஆசிரமத்தில் எந்த ஏற்பாடும் நடக்கலை. ரமணாசிரமத்தில் எந்த விதமான அதுக்கு முயற்சியும் நடந்த மாதிரி தெரியல. அப்போ ரமண பக்தர்கள் சில பேர் வந்து சுவாமிகிட்டே வருவாங்க. அப்படி வந்து சில பக்தர்கள்ட்ட வந்து சுவாமி தன்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துவார். இந்த மாதிரி ரமணர் எவ்வளவோ எழுதியிருக்காரு, அவ்வளோ நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காரு, அதை பாராயணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறார். ரமணாசிரமத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்குறார். சுவாமி, இந்த காலத்தில் தமிழ் தெரிஞ்சு பாடக்கூடியவங்க எத்தனை பேர் சாமி இருக்காங்க, யார் தமிழ் பாடலில் பாடுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அந்த நண்பரோட இன்னொரு பக்தியும் வந்திருப்பாங்க, அவங்க பாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பக்தி உண்மையிலே ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க. சாமிக்கு அவங்கள பற்றி அதிகம் தெரியாட்டாலுமே ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க. ரமண மகரிஷியுடைய ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு நூலையும் அவங்க அவ்வளோ விரும்பி கற்று மனப்பாடமாக வச்சுருக்கவங்க. அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. அப்புறம் இவங்க கூட வந்த பக்தரெல்லாம் சேர்ந்து, அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து சாயங்காலம் அங்கே போய் ரமணர் சமாதிக்கு முன்னால் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்து இந்த மாதிரி அச்சரமண மாலையை பாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடலை கேட்ட உடனே அங்கே உள்ள பக்தர்கள் எல்லாருக்கும் தூரதூரமாக அந்த கோயிலில், மாத்ருபதேஸ்வரர் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அந்த ஹாலில் பாடினவையை எதிரொலிக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் கேட்கும். எல்லாருக்கும் பிரமிப்பு. அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்க உட்காந்துக்கிறாங்க, உட்கார்ந்தவங்க அவங்களோட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தினமும் வந்து இதை வந்து பாடுறாங்க. தினமும் சாயங்காலம் 5 to 6 இந்த ஒரு விசேஷம். அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. சுவாமிக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் சாமி சொன்னது அப்படியே அந்த ரமண டிவோடிஸ் கேட்டு அதை வந்து பாராயணம் பண்ணவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் அந்த 5 to 6 போனீங்கன்னா ஸ்டார் அட்ராக்ஷன் ரமணாசிரமத்தில் அதான். கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க. அச்சரமண மாலையை கோரஸாக ஒன்று போல் பாடுவாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும், அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் சுவாமி. சுவாமிக்கு ரமண மகரிஷி மேலே உள்ள ஈடுபாடை, அந்த பக்தியை அழகாக வெளிப்படுத்தினார். அந்த அச்சரமண மாலை அங்கே பாடுற சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு சாமி ஞாபகம் தான் வரும்.